10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Next, exercise 8.4 7th question பாருங்க. If A vector, B vector, C vector are position vectors of the vertices A, B, C of a triangle ABC, show that the area of the triangle ABC is 1/2 into modulus of A vector cross B vector plus B vector cross C vector plus C vector cross A vector. ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் A vector, B vector, C vector அப்படிங்கிறது position vectors of the vertices A, B, C. A, B, C அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ். இப்போ ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் A, B, Cங்கிறது நமக்கு என்ன வெர்டிசஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்கள். ஷோ தட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ். அப்போ இந்த ட்ரையாங்கிளோட நம்ம ஏரியா என்னன்னு ப்ரூவ் பண்ணணும். 1/2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் கிராஸ் B வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் கிராஸ் C வெக்டார் ப்ளஸ் C வெக்டார் கிராஸ் A வெக்டார்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா பாருங்கள். If A vector, B vector, C vector are position vectors of the vertices A, B, C of a triangle ABC. ஒரு triangle ABCயோட ஒரு ABCங்கிற ஒரு triangleோட vertices வந்து A, B, C. அதோட position vectors வந்து A vector, B vector, C vector. That is OA vector equal to A vector. OB vector equal to B vector. OC vector equal to C vector. படிச்சிருக்கோம் இல்லையா position vectors. இப்போ அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 1/2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் கிராஸ் B வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் கிராஸ் C வெக்டார் ப்ளஸ் C வெக்டார் கிராஸ் A வெக்டார்னு ப்ரூஃப் பண்ணணும். ஆல்சோ அதிலேருந்து நம்ம என்ன சொல்லணும்னா டெடியூஸ் த கண்டிஷன் ஃபார் கொலினியாரிட்டி ஆஃப் த பாயிண்ட்ஸ் A, B அண்ட் C. அப்போ இந்த கொலினியாரிட்டி ஆஃப் த பாயிண்ட்ஸ் இந்த ABC கொலினியராக இருக்கிறதுக்கு கண்டிஷன் என்னன்னு சொல்லி நம்ம இதிலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெடியூஸ் பண்ணணும். ஓகேவா. ஆல்சோ டெடியூஸ் த கண்டிஷன் ஃபார் கொலினியாரிட்டி ஆஃப் த பாயிண்ட்ஸ் A, B அண்டு Cன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதிலேருந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த கண்டிஷன் ஆஃப் கொலினியாரிட்டி அந்த 3 பாயிண்ட்ஸும் ஒரே லைனில் இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன். ஒரே லைனில் இருக்குன்னா அங்கே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 0 அவ்வளோதான். அப்போ இதை 0ன்னு எடுத்து நம்ம என்ன கண்டிஷன் வருதுங்கிறத சொல்லணும். பாருங்கள். If A vector, B vector, C vector are position vectors of the vertices A, B, C of a triangle ABC, show that the area of the triangle ABC is 1/2 modulus of A vector cross B vector plus B vector cross C vector plus C vector cross A vector. அதிலிருந்து நம்ம இந்த 3 பாயிண்ட்ஸ் கொலினியர் இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் சொல்லி டிடெக்ட் பண்ணணும். Also deduce the condition for collinearity of the points A, B and C. ஓகேவா. அப்போ அதோட சொல்யூஷன் பாருங்கள். given என்ன கொடுத்துருக்காங்க. A, B, C அப்படிங்கிறது vertices of triangle ABC. given A, B, C are the vertices of a triangle ABC. அப்போ ஒரு triangle ABCயோட vertices வந்து A, B, C. அப்போ இதோட ஆரிஜின் நம்ம என்ன எடுத்துக்கிறோம். ஓன்னு எடுத்துக்கிறோம். அதனால தான் அந்த ஓங்கிற ஆரிஜின் அதாவது இதை நம்ம சொல்லணும் ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இதை வச்சு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா. அதை வச்சு தான் நம்ம பொசிஷன் வெக்டர் சொல்கிறப்ப லேட் OB த ஆரிஜின் அப்படின்னா அப்போ பை கிவன் பாருங்கள். ஸ்மால் A வெக்டார், B வெக்டார், C வெக்டாருங்கிறது இந்த கேபிட்டல் ABC அந்த பாயிண்ட்ஸோட பொசிஷன் வெக்டார்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ பை கிவன் OA வெக்டார் ஈக்குவல் டு A வெக்டார், OB வெக்டார் ஈக்குவல் டு B வெக்டார், OC வெக்டார் ஈக்குவல் டு C வெக்டார். ஓகேவா. இப்போ நமக்கு அந்த அந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா அந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன வந்துடும். AB, BC, CAன்னு வருமா. ஏன்னா அந்த ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் வந்து A, B, C. அப்போ அந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸ் என்ன வரும். AB, BC, CA. இப்போ A வெக்டார், B வெக்டார் வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னா அது சைட்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிளை மென்ஷன் பண்ணால் நம்ம ஃபார்முலா என்ன பார்த்துருக்கோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 1/2 மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் கிராஸ் B வெக்டார்னு பார்த்துருக்கோம்ல அந்த 2 சைட்ஸு. அப்போ நம்ம இங்கே 2 சைட்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா எது வேணுமா எடுத்துக்கலாம். AB, BC, AC எது வேணுமா எடுத்துக்கலாம். நம்ம ஏபியும் ஏசியும் சூஸ் பண்ணியிருக்கோம். பட் நம்ம எது எடுத்து போட்டாலும் ஆன்சர் எது எடுக்கலாம். AB, BC, CA மூணில் எந்த 2 சைடை நம்ம சூஸ் பண்ணி போட்டாலும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ நம்ம இங்கே எடுத்துக்கிற சைட்ஸ் வந்து AB,
ஏசி. பாருங்கள் இப்போ பை கிவன் அப்போ நம்ம இந்த பொசிஷன் எடுத்து வச்சு என்ன சொல்கிறோம், ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார், ஓபி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார், ஓசி வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார். அப்போ நம்ம டூ சைட்ஸ் என்ன எடுத்துக்கிறோம், ஏபி ஏசி மட்டும் எடுத்துக்கிறோம். நம்ம எந்த டூ சைட்ஸ் என்ன எடுக்கலாம், ஏபி பிசி ஏசி. நம்ம இங்கே ஏபி ஏசியை சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஏபிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம், பொசிஷன் வெக்டார் வச்சு ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார், ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஓபி வெக்டார் அப்படிங்கிறது என்ன பாருங்கள், பி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டாருங்கிறது என்ன, ஏ வெக்டார். ஸோ பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார், தட் இஸ் ஏபி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். அண்ட் ஏசி வெக்டார் என்ன வந்துடும், ஓசி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஓசி வெக்டாருங்கிறது என்ன, சி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டாருங்கிறது என்ன, ஏ வெக்டார். ஓகேவா, இப்போ ஏபி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார், ஏசி வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி நமக்கு என்ன ஃபார்முலா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா 1/2 மாடுலஸ் ஆஃப் அந்த சைட்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். அப்போ சைட்ஸ் என்ன, ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார். ஸோ 1/2 மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் அப்படிங்கிறதுக்கு வேல்யூ நம்ம என்ன போட்டு வச்சுருக்கோம், பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். ஏபி வெக்டாருங்கிறது என்ன, பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டாருங்கிறது என்ன, சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். ஏசி வெக்டாருங்கிறது என்ன, சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். ஸோ 1/2. அப்போ இது அப்படியே டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க, என்ன வரும், பி மைனஸ் ஏ கிராஸ் சி மைனஸ் ஏனா பி கிராஸ் சி வருமா, பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். பாருங்கள் மைனஸ் ஏன்னா இங்கே பி கிராஸ் சி, இதை மல்டிப்ளை பண்ணால் பி கிராஸ் மைனஸ் ஏன்னு வருமா, நமக்கு மைனஸ்ங்கிறது ஒரு ஸ்கேலர். அப்போ அதை ஃப்ரண்ட்டில் போட்டால் மைனஸ் பி கிராஸ் ஏன்னு வருமா, அடுத்து மைனஸ் ஏ கிராஸ் சி, அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏ கிராஸ் ஏன்னு வரும். ஓகேவா, பாருங்கள் இது உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 1/2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி கிராஸ் சி மைனஸ் பி கிராஸ் ஏ மைனஸ் ஏ கிராஸ் சி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏ கிராஸ் ஏன்னு கிடைக்கும். இப்போ 1/2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். இப்போ நமக்கு வந்து இந்த கிராஸ் ப்ராடக்ட்டில் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்துருப்போம். அதாவது ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ, பட் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி கிராஸ் ஏன்னு பார்த்துருப்போம் இல்லையா. அப்போ இந்த மைனஸ் பி கிராஸ் ஏக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஏ கிராஸ் பின்னு சேஞ்ச் ஆகும்போது இது சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த மைனஸ் என்ன வேடும், ப்ளஸ் ஏ கிராஸ் பின்னு வரும். அதே போல் மைனஸ் ஏ கிராஸ் சி நம்ம எப்படி எழுதலாம், ப்ளஸ் சி கிராஸ் ஏன்னு எழுதலாம். பாருங்கள் பி கிராஸ் சி, பி வெக்டர் கிராஸ் சி வெக்டார், இதை ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னு மாற்றும் போது சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த மைனஸ் என்ன வேடும், ப்ளஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னு வரும். அதே போல் ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டரை பிளேஸை மாற்றும் போது நமக்கு என்ன ஆகும், சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் சி கிராஸ் ஏன்னு ஆகிடும். ஏ வெக்டர் கிராஸ் ஏ வெக்டரோட வேல்யூ நமக்கு என்ன, 0 வெக்டர். ஏன்னா ஈக்குவல் வெக்டர்ஸ்க்கு கிராஸ் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அதோட ஆன்சர் என்ன ஆகிடும், நமக்கு 0 வெக்டர் ஆகிடும். ஓகேவா, அப்போ ஏ வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டர் அண்டு ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் அப்படிங்கிறதுனால இதில் சைன் சேஞ்ச் ஆகி வரும். 1/2 மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் plus a vector cross b vector plus c vector cross a vector. அப்போ therefore area of triangle ABCங்கிறது என்ன வரும், 1/2 modulus of first AB, a vector cross b vector plus b vector cross c vector plus c vector cross a vectorங்கிறது கிடைச்சிடும். hence it is shown. ஓகேவா, இது என்னது அவங்க ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ தட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க இல்லையா, 1/2 மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டாருங்கிறது நமக்கு கிடச்சிடும். ஹென்ஸ் இட் இஸ் ஷோன். அதுலேருந்து என்ன கேட்டிருக்காங்க, டெடியூஸ் த கண்டிஷன் ஃபார் கொலினியாரிட்டின்னு கேட்டிருக்கு இல்லையா. அப்போ பாரு டிடக்ஷன் பாருங்கள், இஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஆர் கொலினியர் then area of triangle ABC என்ன வேர்டு 0. collinear means என்ன, அந்த 3 பாயிண்ட்ஸும் சேம் லைனில் இருக்குது. அப்போ 3 பாயிண்ட்ஸும் சேம் லைனில் இருந்தால் நம்ம ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண முடியுமா, முடியாது. ஏன்னா இப்போ ஒரே லைனில் 3 பாயிண்ட்ஸ் ஏபிசியை வச்சு ட்ரையாங்கிள் போட முடியுமா பாருங்கள், கண்டிப்பாக முடியாது. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி நமக்கு என்ன வேர்டு 0 வேர்டும். அப்போ ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் கொலினியர், அதாவது சேம் லைனில் இருக்குன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் 0. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 1/2 மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 1/2 ரைட் சைடு போகும்போது நமக்கு 0 ஆகிடுமா, அப்போ என்ன வந்துடும் மாடுலஸ் ஆஃப், ஏன்னா 2 × 0 0. அப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 0 ஆர் இது வந்து மாடுலஸ் போட்டிருக்கோம். மாடுலஸ் போட்டிருந்தால் அது வந்து நமக்கு என்ன வேல்யூ, ஸ்கேலார் வேல்யூ. இதே மாடுலஸ் போடலைன்னா வெக்டார்.
அப்போ அந்த மாடுலஸை ரிமூவ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடும், இது வந்து வெக்டர் ஆகிடும். அதனால் ரைட் சைடு 0 வெக்டார் போடணும். நல்லா அது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். மாடுலஸ் போட்டிருக்கும்போது இது ஸ்கேலார், ஸோ ஈக்குவல் டு 0 மட்டும் போடுறோம். மாடுலஸ் போடல அப்படின்னா அது வெக்டார், அப்போ ரைட் சைடு 0 வெக்டார் போடணும். அப்போ ரெக்கையோட கண்டிஷன் பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 0 or a vector cross b vector plus b vector cross c vector plus c vector cross a vector equal to 0 vector, which is the required condition of collinearity of the points with the position vectors a vector, b vector, c vector. ஓகேவா? ஏன்னா அதில் கொஷினில் ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ண சொல்கிறது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட 2 சைட்ஸ் ஏபி ஏசி எடுத்து 1/2 மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார் போட்டோன்னா ஏபிங்கிறது என்ன, OB minus OA, that is B vector minus A vector cross AC vectorங்கிறது என்ன, C vector minus A vector. இது அப்படியே உள்ள என்ன பண்ணுற கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது இதில் A cross A 0 ஆகிடும். இதில் நமக்கு பிளேஸை மாற்றும் போது சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி என்ன கிடச்சிடும், 1/2 மாடுலஸ் ஆஃப் A cross B ப்ளஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார்னு கிடச்சிடும். கண்டிஷன் ஃபார் கொலினியாரிட்டி அப்படிங்கும்போது நம்ம ஒரே சேம் ஒரு லைனில் 3 பாயிண்ட்ஸையும் நம்ம எடுக்கும்போது ஏரியா அங்கே ட்ரையாங்கிளே ஃபார்ம் ஆகாது. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி நமக்கு என்ன வேர்டு 0 ஆகிடும். அப்போ இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசியை 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். அப்போ நமக்கு 0 × 2 என்ன வேர்டு 0 வேர்டு. அப்போ ரெக்கையோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா மாடுலஸ் போடும்போது ஸ்கேலார், அதனால் 0 போடுறோம். மாடுலஸ் போல் அப்படின்னா இது வெக்டார், ஸோ இப்போ 0 வெக்டார். அப்போ தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 0 ஆர் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார் அப்படிங்கிறத which is a required condition for of collinearity of the points with the position vectors a vector, b vector, c vector. ஓகேவா? அடுத்து அதே எக்ஸசைஸில் எக்ஸசைஸ் 8.4a 8th கொஸ்டின் பாருங்கள் என்னென்னு. For any vector a vector, for any vector a vector, prove that, for any vector a vector, prove that modulus of a vector cross I cap the whole square plus modulus of a vector cross j cap whole square plus modulus of a vector cross k cap whole square equal to 2 into modulus of a vector whole square, 2 into modulus of a vector whole square. இது நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் எனி வெக்டார் ஏ வெக்டார்னு கொடுத்துட்டாங்க. ஃபார் எனி வெக்டார் ஏ வெக்டார். அதனால் நம்ம ஏ வெக்டர் நம்ம எந்த மாதிரி வெக்டராக வேணுமோ ஐஜேகே காம்பனன்ஸ் வச்சு டிஃபைன் பண்ணிக்கலாம். அதை எடுத்துக்கிட்டு இதை நம்ம இந்த ரிசல்ட்டை கொண்டு வந்து ப்ரூஃப் பண்ணுறோம். அதோட சொல்யூஷன் பாருங்கள். லெட் ஏ வெக்டார் ஈக்குவல் டு A1 I கேப் ப்ளஸ் A2 J கேப் ப்ளஸ் A3 K கேப். இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ரைட் சைடு மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் வருது, இல்லைனா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஒரு வெக்டருக்கு மாடுலஸ் எப்படி போடுவோம், ஸ்கொயர் ரூட் போட்டு அந்த ஐஜேகே காம்பனன்ஸ் இருக்குல்ல அதோட கோஎஃபிஷியன்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் என்ன வரும் பாருங்கள். தென் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் ப்ளஸ் A2 ஸ்கொயர் ப்ளஸ் A3 ஸ்கொயர். இப்போ விச் இம்ப்ளைஸ் இப்போ 2 சைட்ஸு ஸ்கொயர் பண்ணுங்கள். ரைட் சைடு இந்த ரூட் கேன்சல் ஆகிடுமா. அப்போ என்ன ஒரு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு A1 ஸ்கொயர் ப்ளஸ் A2 ஸ்கொயர் ப்ளஸ் A3 ஸ்கொயர். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு A1 ஸ்கொயர் ப்ளஸ் A2 ஸ்கொயர் ப்ளஸ் A3 ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு லெஃப்ட் சைடு என்ன ஏ வெக்டார் கிராஸ் ஐ கேப் த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் ஐ கேப் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா, அப்புறம் மாடுலஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஏ வெக்டார் கிராஸ் ஐ கேப் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். என்ன வரும், ஏ வெக்டார் கிராஸ் ஐ கேப் ஈக்குவல் டு 2 வெக்டர்ஸ்க்கு கிராஸ் ப்ராடக்ட் எப்படி போடுவோம், டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போ ஏ வெக்டார் கிராஸ் ஐ கேப் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப். அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஏ வெக்டர் இருக்கு இல்லையா அந்த ஐஜேகேக்கோட காம்பனன்ஸை செகண்ட் ரோல் எழுதுவோமா. ஃபஸ்ட் என்ன போட்டுக்கணும், ஐ கேப் ஜே கேப் கே கேப். அடுத்து இந்த ஏ வெக்டரோட என்ன பண்ணுறோம் கோஎஃபிஷியன்ஸ் என்ன வரும், A1 A2 A3 A1 A2 A3. அடுத்து ஐ கேப் அப்படிங்கும்போது அங்கே என்ன மீனிங் நமக்கு ஐ கேப் ப்ளஸ் 0 இன்ட்டு ஜே கேப் ப்ளஸ் 0 இன்ட்டு கே கேப். அப்போ என்ன ஒரு 1 0 0 பாருங்கள். A1 A2 A3 அடுத்து 1 0 0. இப்போ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இங்கே என்ன ஒரு ப்ளஸ் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் போடுவோமா. அப்போ என்ன ஒரு ஐ கேப் இன்ட்டு அப்போ அந்த ரோ அந்த காலம் விட்டால் A2 இன்ட்டு 0 0 0 இன்ட்டு A3 0. இது ஃபுல்லாகவே நமக்கு என்ன வேர்டு 0 வேர்டு. அடுத்து மைனஸ் ஜே கேப் இன்ட்டு அப்போ ஜே கேப் இருக்கிற ரோவையும் காலமும் விட்டுருங்க. அப்போ என்ன வரும் A1 இன்ட்டு 0 0. இதை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் பண்ணுவோம். அப்போ மைனஸ் A3. அதே போல் ப்ளஸ் கே கேப் இன்ட்டு 0 மைனஸ் A2. இப்போ 0 இன்ட்டு ஐ கேப் நமக்கு என்ன வேர்டும் 0 வேர்டும். அடுத்து 0 மைனஸ் A3 மைனஸ் A3. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் A3 இன்ட்டு ஜே கேப்
minus a2 into k cap. அப்போ a vector cross I cap equal to a3 I cap minus a2 k cap, sorry a3 j cap minus a2 into k cap வருமா? அது வந்து a vector cross I cap. இப்போ இதுக்கு மாடுலஸ் எடுத்துங்க. மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் ஐ கேப் என்ன வரும் பாருங்க. மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் ஐ கேப் ஈக்குவல் டு ரூட் ஆஃப். அப்போ என்ன பண்ணோம், அந்த ஜேகேவோட காம்போனன்ட்ஸ் அந்த இருக்குல்லையே அதோட கோஎஃபிஷியன்ஸை ஸ்கொயர் பண்ணுங்கள். என்ன வந்துடும் அப்போ a3 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் a2 ஸ்கொயர் வருமா? a3 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் a2 ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் a3 ஸ்கொயர் மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடுமா? அப்போ ப்ளஸ் a2 ஸ்கொயர். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் ஐ கேப் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a3 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர். இப்போ இந்த 2 சைட்ஸை ஸ்கொயர் பண்ணுங்கள், அந்த ரூட் கேன்சல் ஆகிடுமா இல்லையா? அப்போ என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் ஐ கேப் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a3 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா பாருங்கள். ஏ வெக்டார் கிராஸ் ஐ கேப் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a3 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர். அடுத்து என்ன வேணும், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் ஜே கேப் த ஹோல் ஸ்கொயர். அது இதே மாதிரி தான். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி அடுத்த ரிசல்ட் எழுதலாம்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு ஐ கேப் எடுக்கிறோமா, அப்போ இங்கே a1 வராது. அப்போ ஜே கேப் எடுக்கும்போது a2 வராது, கே கேப் எடுக்கும்போது a3 வராது, அவ்வளோதான். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் ஐ கேப் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a3 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர். இப்போ சிமிலர்லி அதே போல் பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் ஜே கேப் த ஹோல் ஸ்கொயர். அப்போ a2 வராது, அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், a1 ஸ்கொயர் ப்ளஸ் a3 ஸ்கொயர், a1 ஸ்கொயர் ப்ளஸ் a3 ஸ்கொயர். அடுத்து மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் கே கேப் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு கே கேப் எடுத்துனோம். அப்போ a3 வராது, அப்போ என்ன வரும், a1 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர், a1 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் கே கேப் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a3 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் ஜே கேப் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a1 ஸ்கொயர் ப்ளஸ் a3 ஸ்கொயர். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் கே கேப் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a1 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர். அப்போ இந்த 3 டேர்ம்ஸ் நம்ம ஆட் பண்ணணுமா? அப்படின்னு ஒரு ஃபர்தர் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் ஐ கேப் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் ஜே கேப் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் கே கேப் ஹோல் ஸ்கொயர். இன்னும் வந்து பாருங்க, இப்போ a3 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர் ப்ளஸ் a1 ஸ்கொயர் ப்ளஸ் a3 ஸ்கொயர். ரைட் சைட் பாருங்கள், a1 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர். அப்போ இதை ஆட் பண்ணும்போது என்ன வரும் பாருங்கள், a1 2 டைம்ஸ் வருது, அப்போ 2a1 ஸ்கொயர் 2a2 ஸ்கொயர் ப்ளஸ் 2a3 ஸ்கொயர். அதில் வந்து 2 காமன் எடுத்துருங்க. அப்போ என்ன வந்துடும், 2 இன்ட்டு a1 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர் ப்ளஸ் a3 ஸ்கொயர். ஏன்னா அங்கே இருக்கு பாருங்கள், a1 ஸ்கொயர் 2a1 ஸ்கொயர் ப்ளஸ் 2a2 ஸ்கொயர் ப்ளஸ் 2a3 ஸ்கொயர். அப்போ 2 காமன் எடுத்து என்ன வந்துடும், 2 இன்ட்டு a1 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர் ப்ளஸ் a3 ஸ்கொயர். ஸோ இப்போ ஈக்குவல் டு 2 இன்ட்டு நமக்கு ஈக்குவேஷன் 1 என்ன பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a1 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர் ப்ளஸ் a3 ஸ்கொயரா. அப்போ இதில் இருக்கிற a1 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர் ப்ளஸ் a3 ஸ்கொயர் பதிலாக மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா இல்லையா? அப்படின்னு ஒரு ஈக்குவல் டு 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் இப்போ ஃப்ரம் 1. ஸோ இப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டு. நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்ல வேண்டியது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் ஐ கேப் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் ஜே கேப் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் கே கேப் ஹோல் ஸ்கொயர். அப்போ இதை செப்பரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸ்கொயர் என்ன பண்ண ஏ வெக்டார் கிராஸ் ஐ கேப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்புறம் அதுக்கு மாடுலஸ் எடுக்கிறேன், அதுக்கு ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். அது இதே போல் தான் மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் ஜே கேப் த ஹோல் ஸ்கொயர் வரும், மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் கே கேப் த ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போ இந்த 3 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் த ஹோல் ஸ்கொயருங்கிற ரிசல்ட்டு கிடச்சிடும். ஓகேவா? அடுத்து அதே எக்ஸசைஸ்லேயே 9th கொஸ்டின் பாருங்கள். எக்ஸசைஸ் 8.4லேயே 9th சம். லெட் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் பி யூனிட் வெக்டார்ஸ் such that a vector dot b vector equal to a vector dot c vector equal to 0. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a vector b vector c vector 3 vectors unit vectors and இன்னொரு கண்டிஷன் என்ன, a vector dot b vector a vector dot c vector equal to 0 and the angle between b vector and c vector is pi by 3. b vectorக்கும் c vectorக்கு பிட்வீன் இருக்கிற ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், pi by 3 கொடுத்துருக்கு. ப்ரூவ் தட். இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும் பாருங்கள், a vector equal to plus or minus 2 by root 3 into b vector cross c vector. First இந்த சம்ல given என்ன பாருங்க, a vector b vector c vector 3 vectors unit vectors and a vector dot b vector equal to a vector dot c vector equal to 0. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, the angle between b vector and c vector is pi by 3. இப்போ 3 terms நம்ம யூஸ் பண்ணி என்ன ப்ரூஃப் பண்ணணும், a vector equal to plus or minus 2 by root 3 into b vector cross c vector னு ப்ரூஃப் பண்ணுறோம். இதோட சொல்யூஷன் பாருங்கள்.
given a vector b vector c vector are unit vectors நமக்கு யூனிட் வெக்டார்னு சொல்லிட்டாவே நமக்கு என்ன மீனிங் அதோட மாடுலஸ் வேல்யூ 1 அப்போ a வெக்டாரோட மாடுலஸ் வேல்யூ b வெக்டாரோட மாடுலஸ் வேல்யூ c வெக்டாரோட மாடுலஸ் வேல்யூ 1 அதாங்க சொல்லியிருக்கோம் பாருங்க given a vector b vector c vector are unit vectors which implies modulus of a vector equal to modulus of b vector equal to modulus of c vector equal to 1 இது ஒரு கண்டிஷன் and also given வேற என்ன கொடுத்திருக்காங்க a vector dot b vector equal to a vector dot c vector equal to 0 நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் டூ வெக்டர்ஸோட டாட் ப்ராடக்ட் 0நாவே they are perpendicular அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா அப்போ a vector dot b vector equal to 0னா நமக்கு என்ன மீனிங் a vector perpendicular to b vector a vector dot b vector equal to 0னா a vector perpendicular to b vector and அதே போல் a vector dot c vector equal to 0னா a vector perpendicular to c vector அப்போ a vector dot b vector equal to 0 னா a perpendicular to b vector and a dot c equal to 0ங்கிறதுனால a perpendicular to c vector அப்போ ஏங்கிறது b க்கும் perpendicular c க்கும் perpendicular அப்போ என்ன சொல்கிறேன் பாருங்க which implies a perpendicular to both b vector and c vector ஏங்கிறது b வெக்டருக்கும் perpendicular c வெக்டருக்கும் perpendicular இங்கே சின்னதாக ஒரு டயக்ராம் போட்டிருக்கோம் பாருங்க இது வந்து a வெக்டர் இப்போ ஏங்கிறது பிக்கும் பர்பண்டிகுலரா சிக்கும் பர்பண்டிகுலர் நம்ம ஏற்கனவே கிராஸ் ப்ராடக்ட்டில் கண்டிஷன் பார்த்துருக்கோம் என்னென்னா அதாவது ஏ வெக்டார் அப்படிங்கிறது இப்போ இதில் அதாவது ஏ வெக்டார் பி வெக்டார்னு டூ வெக்டார்ஸ் எடுத்துக்கிறோன்னா ஏ கிராஸ் பிங்கிறது எப்படி இருக்கும் ஏ வெக்டருக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும் பி வெக்டருக்கும் பர்பண்டிகுலராக இருக்கணும் மெயினாக அந்த கிராஸ் ப்ராடக்ட் டெஃபனேஷன்லேயே பார்த்துருக்கோம் அப்போ இதில் பி வெக்டார் சி வெக்டார் எடுக்கும்போது பி கிராஸ் சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் பி வெக்டருக்கும் பர்பண்டிகுலர் சி வெக்டருக்கும் பர்பண்டிகுலர் புரியுது அதாவது பி கிராஸ் சி அப்படிங்கிறது பர்பண்டிகுலர் டு பி வெக்டார் அண்ட் சி வெக்டார் பி கிராஸ் சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் பர்பண்டிகுலர் டு பி வெக்டார் அண்ட் சி வெக்டார் இங்கே ஏ வெக்டரும் பி அண்ட் சிக்கு பர்பண்டிகுலர் பி கிராஸ் சியும் பி அண்ட் சிக்கு பர்பண்டிகுலர் அப்போ கண்டிப்பாக அந்த ஏங்கிறதுலே தான் நமக்கு அப்போ ஏ வெக்டரும் பி கிராஸ் சி எப்படி ஆயிரும் பேரலல் ஆயிரும் ஏன்னா இந்த பி கிராஸ் சி நல்லா கவனிப்பாருங்க இதில் ஏ வெக்டார் பர்பண்டிகுலர் டு பி வெக்டார் அண்ட் சி வெக்டார் நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு பி வெக்டார் அண்ட் சி வெக்டாருங்கிறது தெரியும் பி கிராஸ் சிங்கிறதும் பிக்கும் சிக்கும் பர்பண்டிகுலர் அப்போ கண்டிப்பாக ஏ வெக்டரும் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டரும் எப்படி இருக்குன்னா பேரலாக இருக்கும் ஏ வெக்டரும் பி கிராஸ் சிங்கிறது நம்ம எப்படி இருக்கும் பேரலாக அதான் இவங்க சொல்லியிருக்கோம் பாருங்கள் ஏ வெக்டார் பேரலல் டு b vector cross c vector a வந்து perpendicular to both b vector and c vector already we know that another b cross c is perpendicular to both b vector and c vector so அப்ப a is perpendicular parallel to என்ன வந்துரும் b vector cross c vector a vector is parallel to இந்த இடத்துல நல்லா கவனிச்சு எழுதிக்கோங்க அப்ப a vector parallel to b vector cross c vector நம்ம அதே போல் இந்த கண்டிஷன்லாம் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம் அதாவது டூ வெக்டார்ஸ் வந்து பேரலல் அப்படின்னாவே இப்போ ஏ வெக்டார் பேரலல் டு பி வெக்டார்னா ஏஸ் ஈக்குவல் டு சம் ஸ்கேலார் கொஞ்சம் நமக்கு என்னவாகும் அந்த மேக்னெட்டியூடில் தான் டிஃப்ரென்ஸ் வரும் அப்போ ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு பி வெக்டார்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ நமக்கு அது பாசிட்டிவ் டைரக்ஷனாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கனால ப்ளஸ் ஆர் மைனஸ் பின்னு சொல்லுவோம் இப்போ ஏ வெக்டார் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பி லேம்டா இன்ட்டு பி இல்லை ஜஸ்ட்டு ஏதோ ஒரு ஸ்கேலார் அப்படின்னு போடுறோன்னா அந்த டூ வெக்டர்ஸ்க்கு நமக்கு எப்படி இருக்குன்னா பேரலல் அப்போ ஏ வெக்டார் பேரலல் டு பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார்னா நமக்கு என்ன மீனிங் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் சம் ஸ்கேலார் இன்ட்டு பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் லேம்டா இன்ட்டு பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மாடலஸ் இருங்க அப்போ என்ன ஒரு மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு இப்போ இதுக்கு மாடலஸ் போட்டால் ப்ளஸ் ஆர் மைனஸ்க்கு மாடலஸ் போட்டால் ஒன்றா அப்போ லேம்டாவுக்கு மாடலஸ் போட்டால் நமக்கு என்ன வரும் லேம்டா தான் கிடைக்கும் அப்போ மாடலஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் இந்த ஈக்குவேஷன் ஒன்றுன்னு எடுத்துகிட்டு இதுக்கு மாடலஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க லேம்டா கண்டுபிடிச்சி திரும்ப இதே ஈக்குவேஷனில் தான் கொண்டு வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ ஏ வெக்டார் ஈக்குவல் டு என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் லேம்டா இன்ட்டு பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் இப்போ இதுக்கு மாடலஸ் எடு மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் லேம்டாவுக்கு மாடலஸ் எடுத்தால் ப்ளஸ் லேம்டா தானே கிடைக்கும் நம்ம லேம்டா இன்ட்டு மாடலஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ஸோ இப்போ இஸ் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு மாடலஸ் ஆஃப் பி கிராஸ் சி நமக்கு என்ன ஃபார்முலா மாடலஸ் ஆஃப் பி மாடலஸ் ஆஃப் சி சைன் இங்கே டீட்டாங்கிறது நமக்கு என்ன ஆங்கிள் பிட்வீன் பி வெக்டார் அண்டு சி வெக்டார் நமக்கு கிவன் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கா ஆங்கிள் பிட்வீன் பி வெக்டார் அண்டு சி வெக்டார்னா π/3 அப்போ லேம்டா இன்ட்டு மாடலஸ் ஆஃப் வி வெக்டார் மாடலஸ் ஆஃப் சி வெக்டார் சைன் π/3 இங்கே மாடலஸ் போடுறதுனால யூனிட் வெக்டார் வராது இல்லைனா நமக்கு ஜென்ரலாக ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாருக்கு ஃபார்முலா
மாடலஸ் ஆஃப் ஏ மாடலஸ் ஆஃப் பி சைன் தீட்டா இன்ட்டு என் கேப்னு போடுவோம். அதுக்கு மாடலஸ் போடும்போது மாடலஸ் ஆஃப் என் கேப் நமக்கு என்ன ஆகிடும் 1 ஆகிடும். அதனால் மாடலஸ் ஆஃப் பி கிராஸ் சிங்கிறது என்ன வரும் மாடலஸ் ஆஃப் பி வெக்டார் மாடலஸ் ஆஃப் சி வெக்டார் சைன் π/3. ஏன்னா ஆங்கிள் பிட்வீன் பி வெக்டார் அண்ட் சி வெக்டாருங்கிறது இங்கே π/3. ஸோ மாடலஸ் ஆஃப் ஏ வேல்யூ நமக்கு என்ன பாருங்கள் 1 இஸ் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு மாடலஸ் ஆஃப் பி வெக்டார் என்ன 1 மாடலஸ் ஆஃப் சி வெக்டார் என்ன 1 சைன் π/3 தான் சைன் 60 டிகிரி சைன் 60 டிகிரியோட வேல்யூ என்ன √3/2. ஸோ அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு 1 இன்ட்டு 1 இன்ட்டு √3/2. அப்போ இங்கே இதை மல்டிப்ளை பண்ணும்போது √3/2 லேம்டா ஈக்குவல் டு 1 வருமா. அப்போ விச் இஸ் லேம்டா ஈக்குவல் என்ன வந்துடும் 2/√3. ஏன்னா ரைட் சைடு போகும்போது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அப்போ லேம்டாவோட வேல்யூ என்ன கிடச்சிடும் 2/√3. இதை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ ஈக்குவேஷன் 1 பிகம்ஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2/√3 இன்ட்டு பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார்னு கிடைக்கும். இதானே ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். A vector equal to plus or minus 2/√3 into B vector cross C vector. Hence proved னு சொல்லிடுறாரு. அதாவது என்னன்னா given condition பார்த்தீங்கன்னா இந்த A vector B vector C vectorங்கிறது யூனிட் வெக்டார்ஸ். அதனால அதோட மாடுலஸ் வேல்யூ 1ன்னு எடுத்துக்கிறோம். மாடுலஸ் ஆஃப் A vector மாடுலஸ் ஆஃப் B vector மாடுலஸ் ஆஃப் C vector equal to 1. அண்டு வேறு என்ன கண்டிஷன் A vector dot B vector equal to A vector dot C vector equal to 0வா. இப்போ நமக்கு 2 வெக்டர்ஸோட டாட் ப்ராடக்ட் 0நாவே they are perpendicular to each other. அப்போ A perpendicular to B and A perpendicular to C. இப்போ இதில் பார்த்தாவே நமக்கு என்ன தெரியுது A vector is perpendicular to both B vector and C vector. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் எந்த 2 வெக்டர்ஸ் எடுத்தாலும் அதோட கிராஸ் ப்ராடக்ட் வந்து அது ரெண்டுக்கும் செப்பரேட்டாக நமக்கு என்னது பர்பண்டிகுலர். அதாவது B vector cross C vector is perpendicular to B vector and C vector. அப்போ நமக்கு ஏவும் பி கிராஸ் சிக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ ஏ வெக்டரும் பி கிராஸ் சி நமக்கு என்ன ஆகிடும் பாருங்கள் பேரலல் ஆகிடும். அப்போ ஏ வெக்டார் பேரலல் டு பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் 2 வெக்டர்ஸ் பேரலல்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் லேம்டா இன்ட்டு பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். ஜஸ்ட் இதுக்கு மாடலஸ் எடுக்கிறோம். நமக்கு மாடலஸ் ஆஃப் ஏ 1 மாடலஸ் ஆஃப் பி 1 மாடலஸ் ஆஃப் சி 1 சைன் ஆங்கிள் பிட்வீன் பி அண்ட் சிங்கிறது நம்ம π/3. ஸோ இப்போ சைன் π/3 வேல்யூனா √3/2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு லேம்டா வேல்யூ என்ன கிடைக்கும் 2/√3. அந்த லேம்டா கொண்டு வந்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ ஏ வெக்டர் என்ன கிடைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2/√3 இன்ட்டு பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார்னு கிடச்சிரும். இதான் நமக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா ஹென்ஸ் ப்ரூவ்டு. தேங்க்யூ.